கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? இருக்குது அப்படின்றதுக்காக செலவு பண்ணக்கூடாது. செல்வத்தை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்பதான் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். தேவையற்ற பொருட்கள்ல நம்ம காசை செலவு பண்ணக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவையானது எல்லாமே இருக்குமா, ஆனா ஞானம் உள்ளவன் மட்டும்தான் அதை சேர்த்து வைப்பானா? மற்றவன், அதாவது முட்டாள், அதை செலவழிச்சு போட்டுருவானா? ஒரு சின்ன பையன் இருந்தான். அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர். அவன் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்டுட்டே இருப்பான். சில நேரம் அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு, சில நேரம் அப்புறம் வாங்கி தரேன்னு தட்டி கழிச்சிருவாரு. அதனால அவன் மறந்துடுவான். அப்படின்றதுனால ஒரு முறை அவன் ஒரு சின்ன விளையாட்டு ஜாமானை கேட்டான். அது ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. அதே மாதிரி அந்த விலைக்கு ஏற்ற தரமும் அதுகிட்ட இல்லை. அவங்க அப்பா இவனுக்கு காசோடைய அருமையை எப்படி சொல்லி கொடுக்கணும்னு யோசிச்சு அவன்கிட்ட ஒரு நாணயத்தை கொடுத்தாரு. அவங்க அப்பா சொன்னாரு, அந்த பையன்கிட்ட இந்த காசை நீ தூக்கி வீசிரு அப்படின்னு. இவனும் அந்த காசை தூக்கி வீசிட்டு போயிட்டான். அடுத்த நாள் அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு காசை சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னு. இவன் சரின்ட்டு ஒரு கடையில போய் வேலைக்கு நின்று கஷ்டப்பட்டு நிறைய பெட்டிகள்லாம் தூக்கி கிடைச்ச காசு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தான். அவங்க அப்பா அந்த காசை தூக்கி போட்டாரு. அப்ப இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவன் சொன்னா, அப்பா நீங்க தூக்கி வீசினது காசு இல்ல, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை அப்படின்னு சொன்னா. அப்பதான் அவங்க அப்பா சொன்னாங்க, இப்படிதான் நீ தேவையில்லாம செலவு பண்ற காசும் அது என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை. தேவைக்காக நீ அதை பயன்படுத்திக்கணும், முக்கியமான தேவைக்காக அப்படின்னு. அப்பதான் அந்த பையனுக்கு காசோட அருமை புரிஞ்சுது. அடுத்த கதையில் சந்திப்போம்.